Get ready and learn easy. Welcome to Max MM channel. Don't forget to like and subscribe. Exercise 2.2 9th question என்ன கேட்டிருக்காங்கன்னா find the least number that is divisible by first 10 natural numbers. அப்போ least number அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம LCM தான் ஃபைண்ட் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் LCM. ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னா 1 2 3 4 5 6 7 8 9 அண்ட் 10. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து LCM ஃபைண்ட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் பண்ணும்போது நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு 1க்கு எடுத்துப்போம். ஸோ 1க்கு நம்ம பார்க்கும்போதுனா 1 தான் ஃபேக்டரைசேஷன். அண்டு 2 நம்ம பார்க்கும்போது 2 வந்து ஒரு ஈவன் ப்ரைம். ஸோ அதுக்கு ஃபேக்டர் வந்து 2 தான் போட முடியும். சிமிலர்லி ஃபார் 3க்கு 3 அண்ட் 4க்கு என்ன போடலாம்னா 2 into 2 போடலாமா, 2 2s are 4. ஸோ ஃபேக்டர் வந்து 2 into 2 கிடைக்கும். 2 into 2 நம்ம என்னென்ன எழுதலாம்னா எக்ஸ்போனண்ட்டில் எழுதும் போது 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அண்ட் 5க்கு நம்மளுக்கு எந்த ஒரு ஃபேக்டர்ஸும் இல்லை, அதே சேம் ஃபேக்டர் தான். 6ன்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து 2 3s are 6ன்னு எழுதலாம், 2 into 3. ஸோ 2 into 3னா அந்த எக்ஸ்போனண்ட்டில் 2 power 1 3 power 1 அப்படியே தான் இருக்கும். அண்ட் 7க்கு வந்து பார்த்தோம்னா 7 தான். நெக்ஸ்ட்டு 8க்கு பார்க்கலாம். 8க்கு வந்து 2 into 2 into 2 போடலாம். 8 வந்து 4 2s are 8 எழுதலாம், 4 2 into 2 எழுதலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்போனண்ட்டில் நம்ம எழுதும் போது 2 to the power of 3ன்னு வரும். அண்ட் தென் 9 வந்து 9உடைய ஃபேக்டர்ஸ் 3 3s are 9 கிடைக்கும். ஸோ அப்போ என்னென்னா 3 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. 10 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் ஃபேக்டரைசேஷன்லனா 5 into 2. ஸோ இது வந்து 5 into 2 தான் கிடைக்கும். அப்போ இப்போ என்ன பார்க்கணுன்னா நம்மளுக்கு எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எதோடைய எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், அதுங்களா கான்செப்டை. ஸோ இப்போது 1உடைய எல்சிஎம் நம்ம பார்க்கும்போது 1உடைய எக்ஸ்போனன்ட் அதிகமாக இருக்குது என்னென்னு பார்க்கும்போது 1 தான் இருக்குது. அண்டு 2வை பார்க்குறோம், 2ல் எது எக்ஸ்போனன்ட் அதிகமாக கிடச்சிருக்குன்னு பார்க்குறோம். 2ல் இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது. ஸோ க்யூப் இருக்கிறது தான் எக்ஸ்போனன்ட் அதிகம், அதனால் 2 க்யூப் எடுக்கலாம். அண்டு 3 கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே வந்து 3 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அப்போனா இந்த எக்ஸ்போனன்ட் அதிகம், அதனால் இது நம்ம எடுத்துக்கலாம். அண்டு 4 வந்து பார்க்கும்போது 4 நமக்கு கிடைக்கல, 4 இருக்காது, அதுதான் நம்ம 2 into 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஸோ அது கிடைக்கல. அண்ட் தென் 5னா 5க்கு ஒரே ஒரு 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 இருக்காது, 6க்கு வந்து 2 into 3 ஸ்ப்ளிட் அப் ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம 2ம் 3யும் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 2ஓட எக்ஸ்போனன்ட் அதிகமாக இருக்குது, 3ஓட எக்ஸ்போனன்ட் அதிகமாக எடுத்துட்டோம். 7க்கு 7 தான் இருக்கும், வேறு எதுவுமே எக்ஸ்போனன்ட் அதிகம் இருக்குது 7 இருக்காது. அண்ட் 8க்கு வந்து பார்த்தோன்னா 2 க்யூப், 8க்கு வந்து 2 க்யூப் தான் எக்ஸ்போனன்ட் அதிகம், ஆல்ரெடி எடுத்தாச்சு. 9 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. அண்ட் 10 இருக்கான்னு பார்க்கும்போது அது வந்து 5 into 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா இதுதான் எல்சிஎம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 க்யூப் அப்படின்னா 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. அண்ட் 3 ஸ்கொயர்னா 3 into 3 வந்து 9, 3 3s are 9. இங்கே வந்து பார்த்தோன்னா 5 into 7. இங்கே 8 9s are 72 அண்ட் 5 7s are 35. 72ம் 35 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நம்மளுடைய எல்சிஎம். இப்போ 72 into 35 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 2s are 10, ரிமைனிங் 1, 5 7s are 35 ப்ளஸ் 1 is 36, 3 2s are 6, 3 7s are 21. இதை ஆட் பண்ணும்போது 6 6 வந்து 12, ரிமைனிங் 1 5. ஸோ 2520 தான் வந்து லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபஸ்ட்டு 10 நம்பர் நம்ம எழுதணும். ஸோ இங்கே நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு 2520. அண்ட் ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன எழுதணும்னா லீஸ்ட் நம்பர் தட் இஸ் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை நம்ம எழுதணும். எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2520, தட் இஸ் த ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.